ஆயுத பாணிகள், ஆள் பலம், ஆயுத பலம் இருந்ததா? சகோதரர்களை சொல்ல போனால் 60 அல்லது 70 ஒட்டகம் தான். 313 சஹாபாக்களுக்கு பிரயாணம் செய்வதற்கு இருந்ததே 70 ஒட்டகம், 2 குதிரை. காவிர்களிடத்திலே ஒட்டகம் கணக்கில்லை, குதிரை 100க்கும் அதிகம், ஆயிரக்கணக்கான குதிரைகள் அவர்களிடத்திலே இருந்து. சகோதரர்களே, ஒரு ஒட்டகத்திலே சஹாபாக்கள் 3 பேர் 2 பேர் டேன் போட்டு மாறி மாறி பிரயாணம் செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், ஒரு ஒட்டகத்திலே 3 பேர். நபி அவர்களுடைய ஒட்டகத்திலே ஹஜ்ரத் அலி, நபி அவர்கள், இன்னொரு சஹாபி, 3 பேர் அந்த பத்ர் என்ற இடத்துக்கு மாறி மாறி பயணம் செய்திருக்கிறார்கள். காஃபிர்கள் ஒரு நாளைக்கு 100 ஒட்டகம் அறுப்பார்களாம் சாப்பாட்டு, 10 ஒட்டகம். ஒரு நாளைக்கு 10 ஒட்டகம் அறுப்பார்கள் சாப்பாட்டு. அவங்க 1000 பேர் இருந்தாங்க. ஒரு நாளைக்கு அவங்க பத்ர் என்ற இடத்துல தங்கி இருந்த காலத்துல ஒரு நாளைக்கு அவர்கள் 10 ஒட்டகம் அறுத்து சாப்பாடு போடுவாங்க. இன்னொரு நாளைக்கு 9 ஒட்டகம், அடுத்த நாளைக்கு 10, அடுத்த நாளைக்கு 9. பெரிய குதூகலம், ஆடல் பாடல். அங்கே அடிமைகளை வைத்து அபூஜஹில் சொன்னானாம், நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், திரும்பி போகக்கூடாது. மக்காவுக்கு இந்த முஸ்லீம்களை அழிக்காமல் நாங்கள் திரும்பி போகக்கூடாது, இவர்களை அழித்து விட்டுத்தான் நாங்கள் செல்ல வேண்டும் என்று அவன் விடாப்பிடியாக இருந்தார். சகோதரர்களே, அங்கே சில காபிர்கள் தேவையில்லை, அவங்க எங்களோட யுத்தம் செய்ய வரவில்லை, ஏதோ வந்தார்கள், அவங்க இப்போ போக போறாங்க, நாங்க போம் என்று சொல்லியும் கூட அபூஜஹில் சொன்னான், இல்லை இல்லை, நாங்கள் திரும்பி போகக்கூடாது, கேவலம் நாங்க வந்தோம், இவர்களை அழித்து விட்டுத்தான் போகணும். ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பைத்துல் முகத்தஸ், என்ன நினைக்கிறோம், இன்றைக்கு நாங்க குவைட்ல இருக்கிறீங்க, மாஷா அல்லாஹ், செல்வம் கொளிக்கிற நாடாக இருக்கிறது. அல்லாஹு தாலா தஹபுல் அஸ்வத் என்று சொல்லுவாங்க பெட்ரோலுக்கு, கருப்பு தங்கம், தங்கத்துக்கு சமமான ஒரு பொருள் யாருடைய கையில் இருக்கிறது சகோதரர்களே? அரபிகள்கிட்ட கேளுங்க, தங்கத்துக்கு அடுத்தது என்ன இருக்குது? தங்கத்தை விட சிறப்பு தஹபுல் அஸ்வத், தஹபுல் அஸ்வத் என்றுவாங்க, கருப்பு தங்கம். அந்த அளவுக்கு தங்கத்துக்கு நிகரான சாமான், அந்த கனிய வளத்தை அல்லாஹ் முஸ்லீம்களுடைய கையில கொடுத்திருக்கிறான். சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் இன்றைக்கு குவைத்தோ, ஈராக்கோ, ஈரானோ, இந்த நாடுகள் இருக்கிறது எங்களுக்கு சூழால, இந்த குவைட்டுக்கு சூழால, இதெல்லாம் இன்றைக்கு நேற்று வெற்றி கொள்ளப்பட்ட நாடுகள் அல்ல. எங்களுடைய சஹாபாக்கள் ஈமானிய உணர்வின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த வெற்றிகள் இவைகள் எல்லாம். சகோதரர்களே, இந்த பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீன், உமர் கத்தாப் ரலியல்லாஹுடைய காலத்திலே ஹஜ்ரத் அபு உபைதாவுடைய தலைமையின்களை அனுப்பப்பட்ட அந்த ஜமாத் அவர்கள் போய் அங்க பெரிய ஒரு புரட்சி செய்யல. அந்த ஊருக்குள்ள இந்த ஜமாத் போய் நுழைந்ததோடு அந்த மக்கள் பயந்துட்டாங்க. சொன்னாங்க, வந்திருக்கிறாங்க, அவங்க பேசிக்கொண்டாங்களாம், இவங்களோட எங்களுக்கு யுத்தம் செய்ய இயலாது, இவங்களோட எங்களுக்கு யுத்தம் செஞ்சு வெல்ல, யுத்தம் செஞ்சா நாங்க தோல்விதான், அதனால இவங்களோட ஒரு சமாதான ஒப்பந்தம் செஞ்சு கொள்வோம், இந்த நாட்டை அவங்கள்ட்ட கொடுப்போம், நாங்க நிம்மதியா ஊருக்குள்ள இருக்கிறதுக்கு மட்டும் அனுமதி எடுத்துக்கொள்வோம், அவங்க ஆட்சி செய்யட்டும். இப்படித்தான் வந்தாங்க சகோதரர்களே. ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியுடைய தலைமையின் கீழே பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீனுக்கு ஒரு ஜமாத் அனுப்பியிருந்தாங்க. அந்த ஜமாத் அந்த ஊருக்குள்ள போனதோட அவங்க, அதாவது அவங்க பலஸ்தீனுடைய தலைவர்கள் அபு உபைதா ரலியல்லாஹு இடத்துல போய் இதை சொன்னதோட பெரிய சந்தோஷம். உடனே உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு அறிவிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அறிவிச்சதோட அவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாங்க, சுஜூதுல விழுகிறாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டு சகோதரர்களே அவங்க வரவழைக்கப்பட்டிருந்தாங்க. ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால் இருந்து, மதீனாவில் இருந்து அந்த காலத்துல பலஸ்தீனுக்கு வரதுக்கு ஃப்ளைட்டா இருந்துச்சு, ரொக்கெட்டா இருந்துச்சு, எவ்வளோ சிரமப்பட்டு வாராங்க ஏழ்மையான கோலத்தில். நீண்ட சம்பவம். அந்த எளிமையான கோலத்தை கண்டு அவங்க உடுத்திருந்த உடை, அவங்க ஏறி வந்த வாகனம், இந்த ஏழ்மையான ஒரு கோலத்தில் வந்து இறங்குறாங்க. இங்க பலஸ்தீனில் இருக்கிற எல்லா தலைவர்களும் யூதர்கள் எல்லாம் எதிர்பார்த்திருக்கிறாங்க, முஸ்லீம்களுடைய அமீருல் முஃமினீன் ராஜா எப்படி பெரிய வரவேற்போட வருவார் என்று சொல்லி பெருத்த எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு இருக்கிறாங்க. வந்து ஏழ்மையான முறையில் வந்து இறங்குறாங்க. சகோதரர்களே, இப்போ ஹஜ்ரத் அந்த ஜமாத்துக்கு நேரத்தோட இவங்களால் அனுப்பப்பட்ட அபூ உபைதா ரலியல்லாஹு அவங்களுக்கு கூட இது பொறுக்கல்ல. அபூ உபைதா ரலியல்லாஹு ஓடி வந்து சொல்றாங்க, அமீருல் முஃமினீன், நீங்க எங்களை கேவலப்படுத்திட்டீங்க இந்த ஆட்களுக்கு முன்னால். உடனே கையில நெஞ்சில் அடிச்சு சொன்னாங்க, யா அபா உபைதா, குந்தும் அதல்லன் நாஸ் வஹ்கரன் நாஸ் லகத் அஸ்ஸகுமுல்லாஹு பில் இஸ்லாம் மஹ்மா தத்லுபுல் இஸ்ஸத பிகைரில்லாஹ் யுதில்லுகுமுல்லாஹ். நாங்க எங்களுக்கு இந்த வார்த்தை எவ்வளவு பிரயோஜனம் கொடுக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அபு உபைதா என்ற அந்த தலபதியுடைய நெஞ்சில கை அடிச்சு சொல்றாங்க, அபு உபைதா, நீங்க நான் உங்களை கேவலப்படுத்திட்டேன் என்று சொல்றீங்க, எங்களோட ஆள் பலத்தால ஆயுத பலத்தால எல்லாம் இந்த வெற்றிகள் எங்களுக்கு கிடைச்சிச்சு. குந்தும் அதல்லன்னாஸ், இஸ்லாம் வருவதற்கு முன்பு உலகத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்ட சமுதாயமாக நீங்க இருந்தீங்க. அரேபியாண்டா யாரும் வரமாட்டாங்க, ஒதுக்கி வைத்த ஒரு பிரதேசம். நீங்க அதல்லன்னாஸ் அஹ்கரன்னாஸ், ஆக இழிவான ஜாதியாக இருந்தீங்க. அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தினது பொருளால
அல்லது உங்களை ஆயுதத்தாலே அல்ல, இந்த இஸ்லாத்தை கொண்டுதான் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தினான். எனவே எப்போ மீண்டும் இஸ்லாத்தை மறந்து விடுவீங்களோ அல்லாஹ் உங்களை பழைய நிலைமைக்கு ஆக்குவான்டாங்க ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு. அது இன்று நடந்து விட்டது, நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்கள். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதனால ஏதோ தொழிலுக்காக வந்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்கிறீங்க. அல்லாஹ் இங்கே நாங்க தக்வாவோட ஈமானோட இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள நாங்க நடந்து கொள்வோமே ஆனால் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான், உயர்த்துவான், தொழில பரக்கத்து செய்வான். எனவே இன்ஷா அல்லாஹ் ஷரீஅத்துடைய சட்டதிட்டங்களை பேணி அல்லாஹ்வை பயந்து நல்ல முறையில் நடந்து கொள்ளவும், அதற்கான ஒரு பயிற்சியாக எஞ்சிய காலங்களை இந்த ரமலானை பயன்படுத்தி நல்ல முறையில் வழி அனுப்ப நாம் ஒவ்வொருவர்களும் முயற்சி எடுப்போமாக. அல்லாஹ் அதற்கு நமக்கு உதவி செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.